Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நீங்க இந்த லாக்மியோட பர்ஃபெக்ட் லிக்விட் ஃபவுண்டேஷனோட அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணனும்னு தான் பார்க்க போறீங்க. இது எப்படி ஃபுல் கவரேஜ்க்கு கொண்டு போலாம் இல்லனா மீடியம் டு ஹை கவரேஜ்க்கு எப்படி கொண்டு போலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ளஸ் இந்த ஃபவுண்டேஷனோட மினி ரிவ்யூவும் நான் கொடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணல, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பல வருஷங்கள் முன்னாடி ஒரு 2016 டைமில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இதை தொலைச்சிட்டேனா இல்லை எக்ஸ்பயர் ஆகிடுச்சான்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் வாங்கலை, என்னால் அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் கொண்டு வர முடியல. பட் நான் திருப்பி இதை ரீசெண்டாக ட்ரை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அதை போய் வாங்கினேன். இந்த தடவை ஷேடும் நான் கரெக்டாக வாங்கினேன். நான் வந்து எந்த ஷேடில் இருக்கேன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணி இந்த லுக் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஒரு லுக்குன்னு சொல்ல முடியாது, பட் எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு மேலே ப்ராடக்ட்ஸ் எப்படி பில்டப் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக போய் பாருங்கள். ஃபவுண்டேஷனோட அப்ளிகேஷன் ப்ளஸ் என்னோட மினி ரிவ்யூ எல்லாமே வீடியோவில் இப்போ போய் நீங்கள் பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லாக்மே பர்ஃபெக்டிங் லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப காலமாக இருக்குது லாக்மேயோட ரேஞ்சில். இன்னும் தூக்கவே இல்லை. எப்படி அந்த ரோஸ் பவுடர் மெரூன் கலர் லூஸ் பவுடர் டப்பா வரும், அதே மாதிரி இந்த பர்ஃபெக்ட் லிக்விட் ஃபவுண்டேஷனும் ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் ஆன்லைன்லையும் சரி ஸ்டோர்ஸ்லையும் சரி பர்ஃபெக்ட் லிக்விட் ஃபவுண்டேஷன் ஈஸியாக கிடைக்கும் லாக்மேலேருந்து. அதனால் இதை ட்ரை பண்ணணுன்னு இருந்துச்சு. அண்ட் இதோட ரேஞ்ச் கூட ப்ரைஸ் ரேஞ்ச் கூட 100 அப்படி தான் வரும். 150 to 130 to 50 தான் இருக்கும். நான் இதுக்கும் கரெக்டான ப்ரைஸை இங்கே மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து குவான்டிட்டி வந்து 27 ml வருது கைஸ். அண்ட் இது ஆயில் ஃப்ரீ ஃபவுண்டேஷன், அது ஒரு போனஸ் பாயிண்ட். அண்ட் எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நவம்பர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கிளாஸ் பாட்டிலில் வருது. ஸ்கொயர் கேப்பா ஸ்க்ரூ கேப்போட வருது. அண்ட் நான் இருக்கிற ஷேட் வந்து நேச்சுரல் பேர்ல். இப்போ ஃபேர் ஸ்கின்னு போட்டிருக்கு. நான் நல்லா ஷேக் பண்ணிக்கிறேன். எந்த ஃபவுண்டேஷனும் ஷேக் பண்ணுங்கள், இல்லைனா என்ன ஆகும்னா, இப்போ நான் இது வாங்கி ரீசெண்டாக தான் வாங்கினேன். வாங்கி ஒரு மாதம் நான் யூஸ் பண்ணாமல் உள்ளே இருக்கேன். ஸோ அப்படி என்ன ஆகும்னா ஃபவுண்டேஷன் கொஞ்சம் செப்பரேட் ஆகும் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஸோ ஷேக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும் உங்கள் பேஸ் மேக்கப் கேக்கி ஆகாமல் இருக்கிறதுக்கு. நான் இதோட 10,000 தடவை சொல்லியிருப்பேன் எல்லா டுட்டோரியலும். இந்த சேனல் யாரை புதுசாக பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். ப்ளஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஃபவுண்டேஷன் போயிடலாம். ஸோ இப்போ நான் அந்த ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பம்பெல்லாம் கிடையாது, டைரெக்ட் கிளாஸ் பாட்டில் தான். இப்போ நான் அந்த ஃபவுண்டேஷனை ஃபேஸில் இப்படி டாட் பண்ணிக்க போகிறேன் கைஸ்.
லைட்டாக வச்சு வேணால் செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா அது கூட தேவையில்லை. அண்ட் ஆயிலி ஸ்கின் பீப்புள் இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட் லேயராக ரொம்ப போட தேவையில்லை. இப்போ நான் வந்து காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன் LA கலர்ஸ்லேருந்து. இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த பவுடர் ப்ரஷ் வச்சு லைட்டாக செட் பண்ணுறேன். வேணா ஒன்று பண்ணலாம், ஒரு சைடு மட்டும் நான் செட் பண்ணுறேன், இன்னொரு சைடை கொஞ்சம் நேரம் அப்புறம் பார்க்கலாமா? அப்படியே கண்ணு கீழே கன்சீலர் இருந்து அதையும் செட் பண்ணேன். ஸோ பவுடர் வச்சு செட் பண்ணாத இடம் கைஸ் இது. உங்களுக்கு அந்த ஷைன் கொஞ்சம் தெரியுது பாருங்கள், ஏன்னா இது செம்மி மேட் ஃபினிஷ்னு சொல்லியிருந்தேன். வந்து பவுடர் வச்சு செட் பண்ண இடம் உங்களுக்கு எங்கே ஷைன்மே தெரியல. இப்போது நான் இதுக்கு லைட்டாக இந்த மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கு ப்ளஷ் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து லைட்டாக சென்டர்ஸில் மட்டும். ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுட்டு விடுறதை விட மேலே நீங்கள் ருச்சினா பண்ணுற ப்ளஷ் ஹைலைட்டர் போடணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபவுண்டேஷனில் அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, போய் உட்காருது, செட்டில் ஆகுதுன்னு. ஒருவேளை சரியாக செட்டில் ஆகலைன்னா வந்து அப்போவே தெரிஞ்சிடும் பேஸில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நம்ம இதையும் வச்சு டெஸ்ட் பண்ணிடணும். இப்போது ஹைலைட்டரும் போட்டுக்க போகிறேன் கைஸ். இதுக்கு மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். தெரியுதா ஷைன்? இப்போ லிப்ஸ்டிக்கும் போட்டுடலாம். இது வந்து NY பேலேருந்து லிப்ஸ்டிக். இது ஒரு நியூட் கலர், ஷேட் வந்து மேடம் ஃப்ரம் மேடிசன், க்ரீமி மேட் ஃபினிஷ். இப்போ இந்த ஃபவுண்டேஷனை நம்ம இன்னும் ஒரு தடவை ஜூம் பண்ணி பார்த்துடலாம் எப்படி. ஓ மை காட், என்னோட ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் லைட் மீடியம் கவரேஜ், பட் நீங்கள் கரெக்டான முறையில் பில் பண்ணிங்கன்னா இது மீடியம் டு ஃபுல் கவரேஜும் கொண்டு வர முடியும். பட் 2 லேயர்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் லேயர் ஜாஸ்தி போயிட்டு செகண்ட் லேயர் கம்மியாக போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களோட விருப்பம். நீங்கள் அது உங்கள் ஸ்கின் டெக்ஸ்டர் டைப்க்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. இது செமி மேட் ஃபினிஷாக இருந்தாலும் ரொம்ப ட்ரையாக தெரியல. ஸோ ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப்புமே இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. அண்ட் நான் சொன்ன மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட ப்ளஷ் ஹைலைட்டர்லாம் நல்லா உட்காரணும் ஃபவுண்டேஷன் மேலே. அதுதான் ரொம்ப முக்கியம் பேஸ் மேக்கப்புக்கு. ஸோ என்னோட ஹைலைட்டர் உங்களுக்கு தெரியுது, என்னோட ப்ளஷ் தெரியுது. இது வந்து ஷிம்மரி ப்ளஷ். ஸோ கொஞ்சம் கலர் தான் வரும், ஷைன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஸோ அதை வந்து இந்த ஃபவுண்டேஷன் சூப்பராக பண்ணுது. ஸோ நம்ம அப்ளை பண்ண டெக்னிக் பார்த்தோம், நான் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் எப்படி பண்ணேன்றதை. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் இருந்தாலே வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற விதத்தில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதில் என்னென்னா வந்து ஷேட் ப்ராப்ளம், அது ஒன்று தான் எனக்கு இதில் பெரிய ட்ராபேக்காக தெரியுது. ஏன்னா இதில் 4-5 ஷேடு தான் இருக்குது. இதில் டஸ்கி ஸ்கின்னுக்கு தான் ஷேட்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கைஸ். ஏன்னா இது ரொம்ப சூப்பர் ஃபவுண்டேஷன். இதுக்கு டார்க் ஸ்கின் டஸ்கி ஸ்கின்னுக்கும் கொண்டு வந்தாங்கன்னா நிஜமாகவே சொல்கிறேன் 100 rupees ரேஞ்சில் இருக்கிற ஃபவுண்டேஷன் வந்து பெஸ்ட்டு. இது டார்க் ஸ்கின்க்கு கொண்டு வரணும் லாக்மே. கண்டிப்பாக ஷேட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணணும் இந்த ஃபவுண்டேஷன். ரிவ்யூ அண்ட் அப்ளிகேஷன் இந்த லாக்மே லிக்விட் பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன் பற்றி நீங்கள் பார்த்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட யூடியூப் சேனலுக்கு. உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care. Bye.